11ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 முக்கோணவியல். வினா எண் 6. sin ஸ்கொயர் π/8 sin ஸ்கொயர் π/9 sin ஸ்கொயர் 7π/18 sin ஸ்கொயர் 4π/9 = 2 என நிறுவுக. முதல்ல கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிப்போம். LHS பை அப்படிங்கிறது நமக்கு மதிப்பு தெரியும். பைங்கிறது 180. அதை அப்படியே எல்லாத்துலேயும் எழுதிடுவோம். sin ஸ்கொயர் 180/18 sin ஸ்கொயர் 7 × 180/18 ப்ளஸ் sin ஸ்கொயர் 4 × 180/9. எங்கெங்க பை இருக்கோ அங்கெல்லாம் 180ன்னு போட்டோம். சுருக்கணும்னா என்ன வருது? ஒரு 18 18 10 18 180 sin ஸ்கொயர் 10. இங்கே sin ஸ்கொயர் 1 9 9 2 9 18 இந்த 0 ப்ளஸ் sin ஸ்கொயர் ஒரு 18 18 10 18 180 10 வருதா? 7 × 10 70. கடைசியில் sin ஸ்கொயர் 1 9 9 2 9 18 0 20 வரும். 20 × 4 4 20 80. sin ஸ்கொயர் 10 sin ஸ்கொயர் 20 ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். கடைசியில் இருக்குல்ல, அதை sin ஸ்கொயர் 70 என்ன செய்கிறோம்? 90லேருந்து 20 கழிச்சா என்ன வரும்? 70 வருமா? ப்ளஸ் sin ஸ்கொயர் 80 இருக்குது. அதை 90லேருந்து 10 கழிச்சோம்னா என்ன வரும்? 80ன்னு வரும். sin ஸ்கொயர் 10 sin ஸ்கொயர் 20 90 மைனஸ் தீட்டா. sin 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டான்னு வரும் இல்லையா? அதுபோல் இந்த இடத்துல sin ஸ்கொயர் 90 மைனஸ் 20 காஸ் ஸ்கொயர் 20ன்னு வரும். ப்ளஸ் sin ஸ்கொயர் 90 மைனஸ் 10ங்கிறது காஸ் ஸ்கொயர் 10. ஏன்னா 90ஓட சேர்க்கும்போது சைன் என்னவா மாறிடும்? காசுன்னு மாறிடும். ஈக்குவல் டு sin ஸ்கொயர் 10 காஸ் ஸ்கொயர் 10 sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மதிப்பு 1 இல்லையா? அதனால் இந்த இடத்துல அதுக்கு ஒரு 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் 20 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 20 அதோட மதிப்புக்கு ஒரு 1 1 + 1 2. இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. RHS நிறுவப்பட்டது. அவ்வளோதான்.